நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும். நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது திருமதி பி ஜோசப், பிலமின் ஜோசப், பீட்டர் ஜோசப், தாமஸ் உபகாரம் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கிறிஸ்டினா ஞான சௌந்தரி, ஆரோக்கியமேரி ஜோசப், ஸ்டார்லின் ஜோசப் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நியாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள் மற்றும் மாசில்லா குழந்தைகளுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் வானக இன்பத்தை அளித்தருளும்படியாக இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஜோஷுவாஃபு, எம்.எச். யாங் இவர்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும், சிங்கப்பூரில் பணிபுரியக்கூடிய அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களையும் இறைவன் அபரிமிதமாக ஆசீர்வதித்து அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது மேரி ராஜதுரை அவர்களுக்கு இந்நாள் வரை இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியெழுதலாகும் திருப்பலியானது நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு அன்னை கன்னிமரியா வழியாக செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் கண்களை மூடி மௌனமாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். காது கேளாதோரின் செவிகள் கேட்கட்டும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, திருவசனங்கள் 4 முதல் 7 வரை. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 முதல் 5 வரை. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது
நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும், தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இது எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன பொண்ணு, இன்னைக்கெல்லாம் டீச்சர்ஸ் டே வேற இல்லையா, கிளாஸில் வந்து ரொம்ப ஓவராக பேசும், ரொம்ப டாக்கேட்டிவ், அதிகமாக பேசும். ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட், நல்லா படிக்கிற பிள்ளை. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த ஹோம் ஒர்க்லாம் கொடுப்பாங்களா, அந்த நோட்டில் ஒரு நோட் எழுதி வச்சாங்க. இந்த பிள்ளை ரொம்ப ஓவராக பேசுது இதை அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு வந்து இது பண்ணாங்க. அடுத்த நாள் வந்தோடனே, ஸ்கூலுக்கு வந்தோடனே அந்த நோட்டை பார்க்குறாங்க. அதில் அவங்க அப்பா என்ன பண்ணார், கையெழுத்து போட்டு கீழே அவரும் ஒரு நோட்டு ஒன்று எழுதி வச்சுருந்தார். என்ன நோட்டுன்னா, என் மகளாச்சும் தேவலாம், என் வீட்டுக்காரம்மாட்ட பேசி பாருங்கள், என் மகளை ரொம்ப தேவலான்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு நோட்டை எழுதி வச்சுருந்தாராம். இல்லைங்களா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசி கேட்டோம். என்ன பண்ணுறாரு, திக்கி திக்கி பேசுபவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அப்படின்ட்டு. திக்கி திக்கி பேசுதல், ஊமையாக இருத்தல் மட்டும் ஊனம் அல்ல, குறைபாடு அல்ல. ஓவராக பேசுகிறதும், அதிகமாக பேசுகிறதும், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதும், புரணி பேசுகிறதும் ஒரு குறைபாடு. அதையும் நம்ம உணரணும். ரெண்டாவது இன்னொரு நிகழ்வு, வீட்டில் கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர் வாசிக்கிட்டு இருந்தார் கணவர். அப்போ என்ன பண்ணார், மனைவியை பார்த்து சொன்னார், அங்கே பாருங்கள், ஆம்பளைங்க ஒரு நாளைக்கு சராசரியாக 10,000 வார்த்தை பேசுகிறாங்க, ஆனால் அதே பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சராசரியாக 20,000 வார்த்தைகள் பேசுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லப்பா, நியூஸ் பேப்பர் எழுதியிருக்கு, நியூஸ் பேப்பரில் உள்ள செய்தியை வாட்சி காமிச்சாராம். அப்பொழுது மனைவி கோவம் வந்து சொன்னாராம், எதை எடுத்தாலும் உங்களுக்கு 2 முறை சொன்னால் தானே புரியுது அப்படின்ட்டு. உடனே கணவர் காதில் சரியாக உழுவுலப்பில் இருக்குது, எங்கே திரும்ப சொல்லு அப்படின்னாராம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? காது கேளாமை அப்படிங்கிற குறைபாடு காது கேட்காம மட்டும் இருக்கிறது கிடையாது, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனக்குறைவாக கேட்காமல் இருந்தாலும் அது குறைபாடு தான். இந்த நற்செய்தி வாசகம் அதான் நமக்கு உணர்த்துவதை பார்க்குறோம். இயேசு தீர் அப்படிங்கிற பகுதிக்கு செல்கிறார் அப்படின்ட்டு. இது எதை காட்டுகிறது? தீர், சீதோன் இந்த பகுதிகள் எல்லாம் புறையின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அப்போ அந்த புறையின மக்கள் இயேசுவுக்கு தூரமாக இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆண்டவர் இயேசு நம்மள்கிட்ட இல்லை, தூரமாக இருக்கிறார் அப்படின்ட்டு.
ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் நம்மள்ட்ட தான் இருக்குது. இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் நம்ம தான் அதை உணர்வது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு இயேசு வருகிறார். அங்கே காது கேளாதவரும் திக்கி திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தார்கள். திக்கி திக்கி ஒருத்தரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் வந்து திக்கி திக்கி பேசுவீங்களாம்ல அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னாராம், பேசும்போது மட்டும் அப்படின்னாராம். திக்கி திக்கி பேசுதல். மருத்துவ உலகமும் சரி அறிவியலும் என்ன சொல்கிறது அப்படின்னா, காது கேட்காம இருக்கும்போது என்ன நடக்கும்? வார்த்தையும் வராது. வார்த்தையும் வராது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய காதுகளுக்கு செவிகளுக்கு அருகில் இருக்கிறது அப்படின்ட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை நாவால் அறிக்கையிடணும். இவர் என்ன பண்ணுறாரு? காது கேட்க முடியல, ஆனால் திக்கி திக்கி பேசுகிறார். அப்படின்னா இந்த குறைபாடு என்பது பிறவிலேயே இருந்ததாக இருக்க முடியாது, பாதியில் போனதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில வெளியறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம கேட்பதற்கும் பேசுவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இவருடைய குறைபாடு என்ன? திக்கி திக்கி பேசுகிறார், திக்கி திக்கி பேசுகிறார். அதனால தான் என்ன பண்ணுறாரு? அவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அப்படின்ட்டு. இயேசுடைய பணிவாழ்வில் பார்க்குறோம், ஏகப்பட்ட ஏராளமான புதுமைகளை ஆண்டவராக இயேசு செய்திருக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சிலது வந்து வார்த்தையாலேயே குணப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அவன் என்ன பண்ணுவான்? முடக்குவார காரணம், எழுது படுக்கையை தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். வார்த்தையால் குணப்படுத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதே போல் தூரத்திலிருந்தே குணப்படுத்துவர் நம்முடைய ஆண்டவர் தான். அந்த நூற்றுவத்தில் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் என்னுடைய மகன் குணமடைவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஆகட்டும் அப்படிம்பார். அந்த நேரத்தில் அவன் குணமடைஞ்சிருப்பான். தூரத்தில் இருந்தாலும் குணப்படுத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அதே போன்று ஆண்டவர் ஒரு சிலரை தொட்டு குணப்படுத்துகிறார். அதையும் நம்ம விலியத்தில் வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, பேதுருனுடைய மாமியார், அவங்க என்ன பண்ணுறாங்க? காய்ச்சலாக இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு அவருடைய கையை தொடவே காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது அப்படின்னு சொல்லி நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு தொட்டால் மட்டும் குணம் கிடையாது, இயேசுவை தொட்டவர்களும் குணமடைந்தார்கள். அந்த 18 ஆண்டுகள் பெரும்பாட்டினால் வருந்த அந்த பெண் என்ன பண்ணாங்க? அவருடைய ஆடை நான் தொட்டால் போதும் குணமடைவேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டால், ஆடையை தொட்டால் குணமடைந்தாள் அப்படின்னு பார்க்கணும். இப்படி பலவிதமாக இயேசு குணப்படுத்துவதை நற்செய்திகளில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இயேசு அவருடைய காதுகளை தொடுகிறார், நாவையும் தொடுகிறார். எப்படி தொடுறாரு? தன்னுடைய உமிழ்நீரை நம்ம கூட அருவருப்பாக இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் இயேசுடைய காலத்தில் இயேசு மட்டும் செய்யல, பெரும்பாலான மருத்துவர்கள் இப்படி தான் செய்தார்கள். உமிழ்நீருக்கு மருத்துவ குணம் உண்டு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாண்டுட்டு என்ன பண்ணுவோம்? அடிக்கடி அடிபட்டு வருவோம், இல்லாட்டி புண்ணு சொறி சரங்கு இதெல்லாம் வரும். அப்போ வயசானவங்க என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சிருப்பீங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்கலாம் தெரிஞ்சிருப்பீங்க. எச்சை தொட்டு வை அப்படிம்பாங்க. எச்சுக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவ தன்மை இருக்குது இல்லைங்களா? அதுபோல் வாயில் எந்த புண்ணு வந்தாலும், அல்சர், இந்த இதுமாரி மவுத் அல்சர் மாரி வந்தாலும் சீக்கிரம் குணமடைந்து விடும். என்ன காரணம்? நம்முடைய உமிழ்நீருக்கு அந்த பண்பு இருப்பதனால தான் இல்லைங்களா? அதனால தான் இயேசு என்ன பண்ணுறார்? உமிழ்நீரை அவனுடைய நாவில் தொட்டு அவனை குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வில் அன்றாடம் செயலாற்றி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? ஆண்டவர் வார்த்தை சொன்னாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, தொட்டாலும் சரி, தொடாட்டினாலும் சரி, அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய வாழ்வில் பல அற்புதங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அந்த இருப்பினை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது எல்லாமே நடக்கும். ஆனால் பல சமயம் நம்ம என்ன பண்ணுறோம்? காது கேளாமல். அதனால அந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கும்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு. நம்மளும் இப்படி தான் இருக்கிறோம், ஊனத்தோடு தான் இருக்கணும். எப்படிப்பட்ட ஊனம்? காது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது கிடையாது. அப்படிப்பட்ட ஊனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போன்று பல சமயங்கள் நம்ம குருடர்களாக இருக்கிறோம். நல்லதை கண்டு, நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டு எதுவுமே நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஏதோ கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இதுக்கு போல் போய்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு இன்னைக்கு அதான் சொல்கிறார். என்னது? நமக்கும் இந்த ஊனம் என்பது இருக்கிறது, குறைபாடு என்பது இருக்கிறது. அதனால் அடுத்தவர்கள் பேசுவதை நிறைய பேர் மனந்திறந்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி பேசும்போது என்ன நடக்கும்? அவங்களுடைய மனபாரம் குறையும் அப்படின்ட்டு. ஆனால் பல சமயங்களில் நம்ம அவர்கள் சொல்கிறத கேட்பதற்கு நம்ம தயாராக இருப்பது கிடையாது. அதே போல் நம்மளும் என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்களை பற்றி நல்லது பேசுகிறதும் கிடையாது. இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் அதான் சொல்லுது, எதை பார்க்குறோமோ அதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுறோம். அடுத்தவங்களை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்? புரணி பேசுகிறோம். புரணி பேசும்போது என்ன ஆகுது? அதுவும் மிகப்பெரிய ஊனமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஊனத்தை நம்ம தவிர்த்து வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு
அழைப்பு விடுக்கிறார். அதனால என்ன பண்ணுவது, திருப்பலியில் ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்விலும் செய்ய வேண்டும் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்றும் கடவுளாக, ஒளியினின்றும் ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் முன்னெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. விண்ணக தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம் திரு அவையை வளப்படுத்தி மக்களை வழிநடத்த உம் வல்லமையை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் பாதையில் எம்மை நடக்க அழைப்பவரே எம் இறைவா, இருளுக்குரிய தீச்செயல்களை, இவ்வுலக இச்சைக்கு காரணமான தவறுகளையும் விட்டு விலகி நற்பண்புகளை கொண்டு ஒளியின் பாதையில் நடக்க உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் குடும்ப பொருளாதார நிலை முன்னேறவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், பிறருடைய வேதனை துன்பங்களில் தாராளமான மனதுடன் உதவிகள் செய்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிடவும், அனைவரும் விரைவில் குணமடையவும், மரணமடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும், நோய்க்கு எதிராக போராட மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆவி என்றென்னை பாராமல்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை பொழுதுரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படகிலின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்கள் இறந்து போனவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தொழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியை ஆக்குகின்றார். அவனில் அமைதியை ஆக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு
உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அனைவரும் உணர்ந்தால் படியிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகர்விடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடனும் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க. அருளா அருளா நிறைந்த நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுளத்தை